வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் பாஸ் மார்க் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெட் தேர்வின் பாஸ் மதிப்பெண் குறித்து தற்போது பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஸ்பெஷல் டெட் மற்றும் காமன் டெட் தேர்வுகளுக்கான பாஸ் மார்க் தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி வருவதாக கூறப்படுகிறது. அந்த தகவல்கள் என்ன, அவை எந்த அளவுக்கு உண்மை, தற்போது என்ன நிலை என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஆசிரியர் தேர்வு வாரியம், பள்ளி கல்வித்துறை, டிஆர்பி மற்றும் ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான அனைத்து முக்கிய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், முதல்ல ஸ்பெஷல் டெட் தேர்வு குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த தேர்வை எழுதிய பலரும் தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாகவும் சில கேள்விகள் எதிர்பாராத வகையில் இருந்ததாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள பாஸ் மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் என்பதால் வயது, அனுபவம் மற்றும் பிற காரணிகளை கருத்தில் கொண்டு கூடுதல் வெயிட்டேஜ் மார்க் வழங்க வேண்டும் என்றும் சில ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுது. இந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து வருவதாகவும் ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கு பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்களை பாஸ் மதிப்பெண்ணாக அறிவிக்கலாம் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ஆனால் இது குறித்து டிஆர்பி அல்லது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா காமன் டெட் தேர்வு தொடர்பாகவும் ஒரு முக்கிய தகவல் பேசப்பட்டு வருது. தற்போது பல்வேறு பிரிவுகளுக்கு வெவ்வேறு பாஸ் மார்க், அதாவது பல்வேறு பிரிவினருக்கும் வெவ்வேறு பாஸ் மதிப்பெண்கள் நடைமுறையில் இருக்குது. இதற்கு பதிலாக அனைத்து பிரிவினருக்கும் ஒரே மாதிரியான 60 மதிப்பெண் பாஸ் மார்க் நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆசிரியர் அமைப்புகள் முன்வைத்துள்ளதாக கூறப்படுது. அதாவது அனைவருக்கும் சமமான பாஸ் மதிப்பெண் இருக்க வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையோட நோக்கமாக இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 60 தான் பாஸ் மார்க் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதையடுத்து காமன் டெட் தேர்வுக்கு பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண் பாஸ் மார்க் நிர்ணயிக்கப்படலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது. இருப்பினும் இதுவும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றதாகவும் டெட் தேர்வு தொடர்பான கொள்கை முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் அந்த கூட்டங்களில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை. இதற்கிடையில் இன்னொரு முக்கியமான கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் எதிர்காலத்தில் நடைபெறும் ஆசிரியர் நியமன தேர்வுகளுக்கு அதே சான்றிதழை பயன்படுத்த முடியுமா, அல்லது அதற்காக தனியாக காமன் டெட் தேர்வையும் கட்டாயம் எழுத வேண்டுமா என்ற குழப்பமும் தற்போது நிலவி வந்துட்டுருக்குது. ஏனெனில் ஸ்பெஷல் டெட் என்பது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களை மையமாக கொண்ட தேர்வாக பார்க்கப்படுது. ஆனால் காமன் டெட் தேர்வு புதிய ஆசிரியர் நியமனங்களுக்கு தேவையான தகுதி தேர்வாக கருதப்படுது. இதனால் இந்த 2 தேர்வர்களுக்குமே, அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2 தேர்வுகளுக்குமே இடையிலான வித்தியாசம் என்ன, ஸ்பெஷல் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன சலுகைகள் கிடைக்கும் என்ற கேள்விகளுக்கும் இன்னும் தெளிவான விளக்கம் வெளியாகவில்லை. டிஆர்பி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட பிறகே இந்த சந்தேகங்களுக்கு முழுமையான பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. எனவே தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களை மட்டும் வைத்து உறுதியான முடிவுக்கு வர வேண்டாம். அதிகாரப்பூர்வ அரசாணை அல்லது டிஆர்பி அறிவிப்பு வெளியான பிறகே இறுதி முடிவு என்ன என்பது எல்லாத்துக்கும் தெரிய வரும். அதுவரை பொறுமையாக காத்திருந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ம எல்லாரும் நம்புவது ரொம்பவே முக்கியமானது. இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கு 50 மதிப்பெண் பாஸ் மார்க் வழங்கப்பட வேண்டுமா, இல்லை காமன் டெட் தேர்வுக்கு அனைவருக்கும் 60 மதிப்பெண் என்ற ஒரே பாஸ் மார்க் இருக்க வேண்டுமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, மேலும் இது போல் அப்டேட் என்ன அப்படின்றது நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.